வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் வேவ்ஸ் அப்படின்ற ஒரு மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு மூவி ஜாப்பனீஸில் உமிகா கிக்கோர அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஒரு மூவி ஸ்டூடியோ கிப்லியோட ஒரு ப்ராஜெக்ட். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு மூவி ஸ்டூடியோ கிப்லியில் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த ஒரு மூவி 1993 ரிலீஸ் ஆகியிருக்கு. அதுவும் ஒரு டெலிவிஷன் ஃபிலிமாக தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. இது ஒரு தியேட்ரிக்கல் ரிலீஸ் ஃபிலிமாக இருந்துச்சுன்னா மேபி இந்த ஒரு ஒர்க் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸ்டூடியோ கிப்லியில் ஃபேண்டசி மாதிரியான மூவிஸ் தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். பட் இந்த ஒரு மூவி ரொம்ப டிஃப்ரெண்டானது அண்ட் ரொம்ப கிரவுண்டடாகவும் இருக்கும் அண்ட் ஹியூமன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மூவியாகவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த மூவியோடைய ஸ்டோரி, கேரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன், பேக்ரவுண்ட், தீம்ஸ் இதெல்லாம் பற்றியும் நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதோட பேக்ரவுண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒரு ஓஷன் மூவிஸை லோ பட்ஜெட்டில் தான் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு ப்ராஜெக்டை ஸ்டூடியோ கிப்லியோடைய யங்கர் ஸ்டாஃப் தான் கிரியேட் பண்ண போகிறாங்க. அதனாலே இந்த ஒரு மூவியை குயிக்காகவும் சீப்பாகவும் ஒரு குவாலிட்டியான மூவியாகவும் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க. பட் அது அவங்க பிளான் பண்ண மாதிரி நடக்கல. இந்த மூவியோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அவங்க நினைச்சதை விட ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அண்ட் அவங்க ஷெட்யூல் பண்ணதை விட கொஞ்சம் லேட்டாக தான் இந்த ஒரு ப்ராஜெக்டை முடிச்சிருக்காங்க. இந்த ஒரு மூவியை டொமோமி மொச்சிசோகி அப்படின்ற ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா 34 தான். அதாவது அந்த மூவியை டைரக்ட் பண்ணுற டைமில் சொல்கிறேன். இந்த ஒரு ப்ராஜெக்டை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் பார்த்துருக்காங்க. ஏன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு ஸ்டூடியோ கிப்லி நகரணும் இல்லையா, அதனால தான் இந்த ஒரு ப்ராஜெக்டை ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பார்த்துருக்காங்க. அதனாலே ஸ்டூடியோ கிப்லி ஃபர்ஸ்ட் டைமா யங்கர் டீமுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல ஹயாவோ மியாசகி இல்ல, அதே மாதிரி இசாவோ டகாஹாட்டா இவங்க ரெண்டு பேருமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸ்டூடியோ கிப்லியோட யங்கர் டீம் தான் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு யங்கர் டீம் கிட்ட இந்த ஒரு ப்ராஜெக்ட் இருந்ததுனாலேயே கிப்லியோட மெயின் லைன் ஒர்க்ஸ்ல இருந்து கொஞ்சம் இந்த ஒரு ப்ராஜெக்ட் செப்பரேட்டா தெரிஞ்சது. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒரு மூவி ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறப்ப தெரியும். இப்போ இதோட பிளாட் சம்மரி பத்தி பாத்திரலாம். இந்த ஒரு ஸ்டோரி டாக்கு மோரிசாக்கி அப்படின்ற ஒரு கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் காமிச்சிருக்காங்க. அதாவது ஸ்டோரி அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் சொல்லப்படுது. இந்த டாக்கு மோரிசாக்கி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அதுதான் ஒரு ஃபிளாஷ்பேக்காகவே இந்த ஒரு மூவியில் காமிச்சிருப்பாங்க. ஸோ டாக்கு மோரிசாக்கி யுட்டாக்கா அப்படின்ற ஒரு கேரக்டரோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தார். அதுக்கப்புறமா டிரான்ஸ்ஃபர் ஆன ஒரு ஸ்டூடெண்ட், அவங்களுடைய நேம் ரிகாக்கோ. ஸோ இந்த ரெண்டு கேரக்டரோட டாக்கு மோரிசாக்கி எப்படி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை எவால்வ் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த ஒரு ஸ்டோரி. அண்ட் சொல்ல மறந்துட்டு ரிகாக்கோ அப்படின்றது ஒரு ஃபீமேல் கேரக்டர் இங்க. ஸோ மெயின் கேரக்டரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான யுட்டாக்காக்கு ரிகாக்கோ மேலே ஒரு க்ரஷ் இருக்கு. அட் த சேம் டைம் ரிகாக்கோக்கு நம்ம ஹீரோவை தான் பிடிக்கும். அது ஏன்றது அந்த ஸ்டோரியில் காமிச்சிருப்பாங்க. அதை நான் ஸ்பாயில் பண்ணல. இந்த ஒரு ஸ்டோரி ஜப்பான்ல இருக்கிற ஒரு கோஸ்டல் சிட்டியான கொச்சியில் செட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு வில்லேஜ் தான். அது பார்க்கவே செம அமேசிங்காக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டோரி. நான் இது இன்னும் டீப்பாக ஸ்பாயில் பண்ணல. இப்போ இந்த மூவியில் இருக்கிற கேரக்டர் பற்றின அனலைசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ, இந்த ஒரு கேரக்டர் ஒரு வெளிப்படையான ஒரு கேரக்டர். எது மனசில் பட்டாலும் அப்படியே சொல்லிடுவாரு. அண்ட் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல யுட்டாக்கா, அவருக்கு ரொம்ப லாயலாகவும் இருப்பாரு. அது நீங்கள் அந்த மூவியை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்டா யுட்டாக்கா மட்சுனோ. ஸோ இந்த ஒரு கேரக்டருக்கு ரிகாக்கு மேலே ஓப்பனாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை நம்ம டாக்கு கிட்டே சொல்லிடுவாரு. இதனாலே அவங்களுக்குள்ள ஒரு சட்டில் ரைவல்ரி உருவாகும். ஸோ அந்த ரைவல்ரி எப்படி காம்ப்ரமைஸ் ஆக போகுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படின்றது ஒரு தனிப்பட்ட ஸ்டோரியா காமிக்காம நார்மலா எப்படி காம்ப்ரமைஸ் ஆவாங்களோ அந்த மாதிரி தான் கடைசியா முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பாருங்க, செம்ம அமேசிங்கா இருக்கும். இதுக்கு அடுத்த ரிகாக்கோ மோட்டோ. இந்த ஒரு கேரக்டர் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கேரக்டர். பிகாஸ் இந்த ஒரு கேரக்டர் ரொம்ப இன்டெலிஜென்ட், அதே மாதிரி இண்டிபெண்டன்டாவும் இருப்பாங்க. அவங்களுக்கு கொச்சியில வாழ பிடிக்காது. ஒரிஜினலா எங்களோட ஃபேமிலி மொத்தம் டோக்கியோ சிட்டியில தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா ரிகாக்கோவுடைய அம்மாக்கும் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடும். அதனால அவங்க கொச்சிக்கு வந்துருவாங்க. அண்ட் இந்த ஒரு கேரக்டர் எந்த ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டே பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு மூவிலேயே இந்த ஒரு கேரக்டருக்கு தான் எமோஷன் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த ஒரு 3 கேரக்டரை சுற்றி தான் இந்த மூவி ஃபுல்லாகவே மூவ் ஆகும். அண்ட் இவங்க 3 பேரை தவிர்த்து நிறைய சைட் கேரக்டர்ஸ் இருக்காங்க. பட் அவங்களுக்குலாம் சின்ன ஸ்க்ரீன் டைம் தான் ஒதுக்கப்பட்டுச்சு. பட் இந்த ஒரு மூவியில் எந்த ஒரு கேரக்டரும் தேவைப்படாத கேரக்டர்னு நினைக்க மாட்டீங்க. பிகாஸ் எந்தெந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணால் இவங்க 3 பேருக்கும் இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்னு நினச்சி அந்த கேரக்டர்ஸ்லாம் கிரியேட் பண்ணி இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அதனால எந்த ஒரு கேரக்டருமே இந்த ஒரு மூவியில் தேவைப்படாத கேரக்டர் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. எனவே இப்போ இந்த மூவியோட தீமை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தீம்னு பார்த்தோம்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு ஸ்டோரி டாக்குடைய மெமரியில் இருக்கிற அந்த ஹை ஸ்கூல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் போகும். அந்த ஸ்டோரியை பார்க்குறப்ப நாஸ்டாலஜிக்காக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்கூலை மிஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் டாக்குவோம். அதனாலே ஒரு நாஸ்டாலஜிக்கல் ஃபீல் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி டாக்குக்கும் ரிகாக்கோக்கும் நடக்கிற எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். பிகாஸ் அவங்க ரெண்டு பேருமே டேரெக்டாக அவங்களுடைய எமோஷனை வெளிப்படுத்த மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரோட கனெக்ஷன் எப்படி இருக்குன்னா சைலன்ஸில் தான் இருக்கும். சில நேரத்தில் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி அவங்களுடைய கொச்சி வில்லேஜ், அந்த வில்லேஜை பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் நேச்சுரலாகவும் இருக்கும். அதெல்லாம் பார்க்க செம்ம அமேசிங்காக இருந்தது இந்த ஒரு மூவியில். அதே மாதிரி இந்த மூவியோட மெயின் தீம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் விசஸ் ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இந்த மூவி என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை டிஸ்டர்ப் பண்ணும், அப்படி இல்லைன்னா கெடுக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு மூவியில். அதுக்கப்புறமா அந்த ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே வரது தான் அப்படின்னு குவைட்டாக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இந்த மூவியில் பார்க்க நல்லாவே இருந்தது. அண்ட் இந்த மூவியோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 12
12 மினிட்ஸ் தான். நீங்கள் பார்க்குறதுனா ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம். ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு தீமை பற்றி முடிச்சிட்டோம். இப்போ விஷுவல் அண்ட் ஸ்டைலை பற்றி பார்த்துடலாம். உண்மையாக சொல்லணும்னா எனக்கு இந்த மாதிரியான விஷுவல் அண்ட் ஸ்டைல்ஸ் தான் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் தர மாதிரி எனக்கு தோணும். அதனாலே இந்த ஒரு ஸ்டைல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் ஸ்டூடியோ கிப்லியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனிவே இந்த மூவியோட விஷுவல்ஸ் எப்படி இருந்ததுன்னா, இந்த மூவியோட பேக்ரவுண்ட் சாஃப்டாக பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேஸ்டல் டோனில் இருக்கும். அதெல்லாம் பார்க்க செம்ம அமேசிங்காக இருந்தது. ஸோ இது ஒரு பிக் பட்ஜெட் ஃபிலிம் இல்லாததுனால தான் இந்த ஒரு விஷுவல் இந்த ஒரு மூவிக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் அனிமேஷனும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த மூவியோடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அண்ட் பாடி லாங்குவேஜ் இது எல்லாமே நம்மளால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அதாவது கனெக்ட் ஆகிக்க முடியும். இந்த மாதிரி ஆக்ஷன்ஸில் மட்டும் இல்லாமல் நிறைய எமோஷனல் அட்மாஸ்பியரை இந்த ஒரு மூவியில் பார்க்க முடியும். லைக் மழையில் நிற்கிற மாதிரி அண்ட் சிட்டியோட நைட்டில் வாக் பண்ணுறது, அதே மாதிரி ஓஷனை பார்க்கறது, இந்த மாதிரி குவைட்டான மூமெண்ட்ஸ் இந்த மூவியோட விஷுவலை அதிகப்படுத்துச்சு. சில இடத்துலலாம் பார்க்க கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப ரசிக்கலாம். அதே மாதிரி இந்த மூவியோட சவுண்ட் அண்ட் மியூசிக் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நிறைய பியானோ மெலோடிஸ் இருக்கும் இந்த ஒரு மூவியில். அதெல்லாம் ஹெட்ஃபோன் வியர் பண்ணி கேட்கும்போது அமேசிங்காக இருக்கும். அதே மாதிரி அந்த அளவுக்கு ட்ராமாட்டிக் மியூசிக்ன்றது இந்த ஒரு மூவியில் இருக்காது. ஜஸ்ட் மெலோடி மியூசிக்ஸே எமோஷனல் பிளேஸ்க்கு கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஒரு மூவியில் மியூசிக்கை விட சவுண்ட் டிசைன் சூப்பராக இருந்தது. லைக் அது ஒரு கீ ரோலே ப்ளே பண்ணுச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஓஷன் வேவோடைய சவுண்ட்ல இந்த மூவியில் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த மூவியோட வில்லேஜ் ஆம்பியன்ஸ், அதாவது வில்லேஜ்லாம் ஒரு பூச்சி சத்தம் போட்டுட்டே இருக்கும் இல்லையா, அந்த சவுண்ட்லாம் வில்லேஜ் ஃபீலை ஏற்படுத்துது. ரெண்டு கேரக்டருக்கு நடுவில் இருக்கிற சைலன்ஸ், அதே மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப லவுடாக பேசினா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற சைலன்ஸ், இது எல்லாமே அமேசிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த மூவியோட சவுண்ட் டிசைனிங்குமே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ஒரு ஓஷன் வேவ்ஸ் அப்படின்ற ஒரு மூவி 1993 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த ஒரு டைமில் ஜப்பானை தாண்டி இந்த ஒரு மூவி யாருக்குமே தெரியாது. தென் டிகேட்ஸ்க்கு அப்புறம் அந்த மூவியை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மூவிக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சது. அந்த அப்ரிசியேஷன் எதுக்கு கிடைச்சதுன்னா கிரவுண்டடான ஸ்டோரி டெல்லிங்க்கு தான். அதே மாதிரி மெச்சூரிட்டினா என்னன்னு இந்த ஒரு மூவியில் அழகாக டெலிவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு மூவியை இப்போ ஹிடன் ஜெமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒரு மூவியை நீங்கள் எல்லாருமே பார்த்தாகணும். எனக்கு இந்த ஒரு மூவி பர்சனலாக பிடிச்சது. எத்தனை பேருக்கு இந்த ஒரு மூவி இருக்குன்னு தெரியாதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓவராலாக இந்த ஒரு மூவி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு கேட்டிங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சூப்பராக இருந்தது. ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா ரன் டைமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. அது ஏன்னு இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரியும். ரொம்பலாம் ஆட் பண்ண சொல்லல, ஒரு 5 மினிட் கிளிப் ஆட் பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. பட் ஸ்டில் இது ஒரு ஹிடன் ஜேம். மறக்காம இந்த ஒரு மூவியை செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ்க்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்த மூவி என்ன பார்க்கலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோல இருந்து மீட் பண்றேன். Until then, stay tuned.